ஹலோ கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இது என் சைல்ட்ஹுட்டில் இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சைல்ட்ஹுட் மெமரிஸ் நான் சும்மா யோசித்து பார்த்தேன். அப்போ தான் இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. வேணும்னா நான் உடனே டவுன்லோட் பண்ணிட்டேன் கைஸ். ஆக்சுவலி இது என்னன்னா, நீங்கள் டைனோசர் பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விளாண்டிங்கன்னா. நான் இந்த கேமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இதே மாதிரி வீடியோ எடுத்தேன். ஸ்டிக்மேன் ட்ராகன் ஃபைட் ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு. இதை நான் டெலீட்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இது ஃபஸ்ட்லேருந்து வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ தான் எடுத்து இருக்கேன் கேஸ். இப்போ நம்ம போவோமா? ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக நம்ம இதுலேயே ஒரு சீரீஸே ஆரம்பிச்சிட்டோம். மினி சீரீஸ். இது பிக் சீரீஸ் தான், மினி சீரீஸான்னு எனக்கே சொல்ல தெரில. இதில் ட்ரைங் டு கெட் ஸ்பைனோன்னு தான் இந்த சீரீஸோட பேரை வச்சுக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு பேட்டில் இருக்கும். இந்த பேட்டிலில் நம்ம ஜெயித்தோன்னா ஒரு செஸ்ட்டு கிடைக்கும். அதை டபுள் ஆக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம்னா சொல்கிறேன். நான் என் எலசராப்டர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இதோட கான்செப்ட் எப்படின்னா, நம்ம நிறையா பால் மாதிரி செய்வோம். அதை வச்சு டைனோசர்ஸ்லாம் பிடிப்போம். நம்ம அந்த டைனோசர்ஸ்லாம் என்ன சும்மா தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம கூண்டு, சேடில் இதெல்லாம் செஞ்சோன்னா அதை நம்மளோட யூஸ் பண்ண முடியாத. இப்போ இந்த கழுத்து இங்கே ஒன்று இருக்குல்ல, என் பக்கத்தில் ஒரு டைனோசரு. இதுக்கு ட்ராங்குயிலிட்டின்ட்டு ஒரு அட்டாக் இருக்குது. அது போட்டுச்சுன்னா டீம்மேட்ஸுக்கும் அதே அட்டாக் வரும். ஆக்சுவலி இப்போ நம்ம இங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் நம்மக்கிட்ட. ஆக்சுவலி அவனை எப்படியாவது நம்ம கில்லு எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். அப்புறமா நம்ம டீம் ஜெயிச்சிச்சுன்னா அந்த செஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஈஸியாக. அங்கே ஒருத்தவன் தனியாக நிற்கிறானேன்னு கேட்டிங்கன்னா, அவனை இன்னொருத்தவன் கத்திட்டுப்பான். நட போய் இங்கோரியாடா. ஐயோ வரானே, நான் காணும். என்னை அடிச்சுட்டாங்கப்பா. இதே வரான் ஓடு. அவனை பார்த்து நான் ஏன் பயந்து ஓடுறான்னா, அவன் ஒரு அட்டாக் போடுவான், அப்படியே தூக்கி விடுவான். என்ன அவ்வளோதான் தோணும் எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப. ஓகே, அவன் சண்டையை மூட்டி விட்டோம். நம்ம இப்போ வேடிக்கை பார்க்குறது தான் நம்ம வேலையாக வச்சுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். நான் டீம்மேட் யாருமே காணும் போல. எங்கள் ஒருத்தவனை பார்த்தேன். இல்லை, நம்மளுக்கு இதோட சூப்பராக ஒன்று கிடச்சிருக்கு. இருங்க, லொக்கேஷன் பார்த்துறேன். இன்னைக்கா காலிடாங்க. அந்த 2 பேர் இருக்கீங்களா? ஆயம் செகண்ட். அவன் மட்டும் அவனையாவது பார்த்தனா அவன் காலி தான். சரிங்க. ஆக்சுவலி இந்த கேமில் இருக்கிறதுலே ஸ்பீடான டைனோசர்னால் நான் வச்சுருக்கேன். இது தான். இதில் கலர் வேரியண்ட் வேறு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆனால் போய் ஈஸியாக இவன் தான் இருக்கான்ட்டு எல்லாருமே இவனை தான் அடிக்கிறாங்க. அவனை மட்டும் ஓட விட்டுறக்கூடாது. அவன் மட்டும் ஓடிட்டானா முடிஞ்சிச்சு நம்ம இது. செத்துட்டான். எஸ். ஆக்சுவலி இப்போ அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். என் டீம் ஜெயிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் இப்படி தோகிற நிலைமைக்கு போகுது. என்ன பண்ணுறது? எங்கடா ஓடுற? ஒரு ட்ராங்குயிலிட்டி போடுறியா? ட்ராங்குயிலிட்டி போட்டால் அவன் நம்ம டீம்மேட்டாக இருந்தால் நம்மளுக்கும் அது ஷீல்டு மாதிரி ஒன்று வரும். இப்போ சேர்ந்து அந்த ஒருத்தவனே அடிப்போம். ஐயோ, நீனா எங்க
ஓடுறான் அவனை நம்ம ஐயோ எம்மா அந்த முட்டும் வாங்கியிருந்தானே எனக்கு ஹெல்த்துக்கு போயிருக்கோம். ஐயோ அடிச்சிட்டாங்கடா. இது எங்கே போய் ஓடே என்ன 2 பேர் சேர்ந்து யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் யாரை துரத்துறீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டியோ. இன்னும் நான் ஸ்பைனோன்னு வந்து எனக்கு ஒன்று கிடைக்கணும். அப்படி அது மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னு வைங்களேன், இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். அதோட இருங்க, பவர்ஃபுல்லான அட்டாக் வந்துருச்சு. ஓடே அவனுங்க 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் நம்மளை கிராஸ் பண்ணி போனானே. என்ன ஸ்கோர் போர்டா? நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இவன் நம்ம பக்கம் திரும்பிட்டான். அட்ரா வாங்கடா. நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஐயோ தம்பிங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு வானுங்க வந்துங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் சொல்லுங்கள், முடிச்சிட்றேன். என் டீம்மேட் ஒருத்தன் இருக்கான்ற தைரியத்தில் அங்கே போய் அதை அடிச்சிட்ருக்கேன். என் டீம்மேட் மட்டும் அங்கே இல்லைன்னு வைங்களேன், அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். நான்லாம் அது ரொம்ப வீக்கான டைனோசராக இருந்துச்சுன்னா தான் அடிப்பேன். அவன் ஃபஸ்ட்டு ஒருத்தவனை கில் அடிச்சேங்க. அங்கேருந்து என்னடா என்ன அடிக்கிறான்? நான் அவனை செத்தடி அண்ணி. எனக்கு வந்துருச்சு. வாங்கடா. நடிப்போம் இப்போ. ஐயோ இவனா? 2 பேர் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு இது வைக்கிறாங்களே. ஓடுறா ஓடு. ஏய் அதான் போக பறக்குதுன்னு பார்த்தான். இவனுக்கு செம்ம கடுப்பு. யார்ரா நீ இப்படி கடுப்பேத்துறியே அப்படின்ட்டு. இந்த மேட்ச்சில் வேறு ஜெயிச்சே ஆகணும். இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. எனிமி டீம் 8 பேராக மிஸ். அதனால் நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்தான். சிச்சோ என்ன அவன் என்ன தான் பார்த்துட்டு வரானோ. மேட்ச் எப்படா முடியும்? சீக்கிரமும் முடிங்கடா. என் டீம் ஜெயிக்கணும் ஜெயிக்காதான். அந்த தலைவன் ட்ராங்குலிட்டி போட்டுட்டான். அவன் முடிச்சிட்டான். புகையை கறப்பிட்டு எங்கடா போகிறேன்னு எனக்கு தெரியலடா. நான் ஒரு சின்ன கடி யார்கிட்டேருந்து வாங்கினாலும் செத்து போயிடும். எங்க டைம் முடிச்சதும் அவ்வளோதான். டைமரே சீக்கிரமாக முடி. செத்துற மட்டும் கூடாது. 4 3 2 1 go. Enemy wins. No guys. ஓகே, இந்த வீடியோவில் இது முடிச்சிக்கலாம்.
இதோடைய பார்ட் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கொஞ்சம்.